இன்று சளி ஆங்கிலத்தில் மீக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சளி வர்றதை பற்றி சிந்திப்போம், கவனிப்போம். சளி மனிதனுக்கு ஒருத்தர் தான் நெஞ்சு சளி, தொண்டை சளி, மண்டை சளி, அதுபோக இரத்த குழாயில் எல்லாத்துலேயுமே சளி அல்லது மூக்கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு பெரிய சித்தர் பெருமான் காக்கபு ஜண்டன் அவர் பெரிய நூல் போட்டிருக்காரு. மனிதனுடைய இறப்புக்கு காரணம் நெஞ்சு சளி, தொண்டை சளி, மண்டை சளி, மூணுலேயும் சளி இருக்கிறதுனால தான் மனிதனே இறக்குறான், இல்லாட்ட இறப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது மாதிரி வெளிநாட்டு அறிஞன் அர்னால்ட் எகரட்டு மீக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம், சளி இல்லாத உணவை கொடுத்து அனைத்து நோய்களையும் குணப்படுத்துவதுன்னு அவரும் போட்டுருக்கிறார். சளி ஏன் வருதுன்னா, தீட்டிய வெள்ளை அரிசியில் இட்லியோ சமைச்ச உணவு, வெள்ளை அரிசியை சாப்பிட்டா கூட சளி கிடையாது. ஆனால் சமைச்சி இட்லி, தோசை, சோறு, பொங்கல்னு தீட்டிய வெள்ளை அரிசியில் செஞ்சால் சளி வருது. அப்புறம் பால் பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டாலும், மோர் சாப்பிட்டாலும் கூட கொஞ்சம் வரும் சளி. நெஞ்சில், நுரையீரலில் சளி நிறைய வருது அந்த மாதிரி சாப்பிட்டாலும். அதுபோக அசைவம் சாப்பிட்டாலும் நெஞ்சில் சளி வரும். அதுபோக ப்ரெட்டு, பன்னு இதெல்லாம் சாப்பிட்டாலே, தானிய உணவை சமைச்சு சாப்பிட்டாலே சளி ஏற்படும். ஆனால் காய்கறி கீரையை சமைச்சாப்பிட்டா சளி வராது. சமைக்காத உணவு, பச்சை உணவு சாப்பிட்டா சளி வராது. சளி வந்து தான் பின்னால் ஆஸ்மா, டிபி, மூச்சு திணறல் நோய் இந்த மாதிரிலாம் நுரையீரலில் சளி வந்து காற்றுப்பையில் சளி நிரம்பிக்கிறதுனால காற்று போகிறதுக்கு நுரையீரலில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது, இதெல்லாம் வருது. ஆக இந்த மாதிரி சளி உண்டு பண்ணக்கூடிய உணவெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். அப்போ இது சளியில் வெளியேற்றுவதற்கு மூக்கு கழுவும் கோழைன்னு பேர். அதில் இளஞ்சூடு வெந்நீரில் சொப்பை கழிஞ்சிட்டு ஒரு மூக்குன்னா சளி வெளியேறும். அடுத்த மூக்கும் கழுவணும். எனிமா எடுத்தாலும் எல்லா நோய்க்குமே சளிக்கும் எனிமா கோழையில் பச்சை தண்ணி ஊற்றி மலத்தை வெளியேற்றினாலும் சளி வெளியேறும், மழை வழியாகும். அப்புறம் சளி இல்லாத உணவாகிய தேங்காய், பழங்கள், பச்சை காய்கறிகள், முளை வந்த தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டாலே சளியே வராது, சளியும் வெளியேற்றும். ஆக மீக்கஸ்லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் அர்னால்டு சொல்லியிருக்காரு. காக்கபு ஜண்டன் சொன்ன மாதிரி மனிதனுடைய மரணத்துக்கு காரணமே சளின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா வேறு சமைக்காமல் சாப்பிட்ற எந்த விலங்குக்காகவும் மூக்கில் ஒழுகலை. வீட்டில் வளர்க்குற ஆடு மாடுக்கு நம்ம மிஞ்சின சோறு, கஞ்சி, இட்லியை, தோசையை போட்டால் அதுக்கும் கொஞ்சமாக மூக்கு ஒழுக ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் காரணம். எனவே சளி இல்லாத உணவாகிய சமைக்காத உணவு, தேங்காய், பழங்கள், பச்சை காய்கறிகள், முளை வந்த தானியங்கள் சாப்பிடுவோம். இது சாப்பிட்டாலே சளி வெளியேறும், கொஞ்சம் வெளியேறி மூச்சு தண்ணியும் அந்த நின்றுடும். ஆகவே நிச்சயம் சளி உண்டு பண்ணக்கூடிய உணவை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி சளி இல்லாத உணவுக்கு மாறி நமது நுரையீரலையும் நமது ஆயுளையும் நீடிப்போம். நன்றி.